A lion is always a lion. ரீக்கு கோபுடோ உடைய உலக அளவிய பயிற்சி முகாம். இதில் வந்து அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பா, ஜப்பானு உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த மூத்த பயிற்சியாளர்கள் வந்தாங்க பயிற்சிக்காக. ஜப்பானை தவிர்த்து ஆசை சார்பாக நான் மட்டும் தான் பங்கேற்றேன். ஒரு 19 வருஷமாக நாங்கள் வந்து டிவியில் இது பற்றி தான் பேசிக்கிறோம். குறிப்பாக பெண்களுக்கு தற்காப்பு கலை. ஆபத்து என்பது எப்பொழுதும் வரலாம், யாருக்கும் வரலாம், எங்கும் வரலாம். அப்படி இருக்க பட்சத்தில் பெண்கள் தான் வந்து தங்களை தாங்களே காத்துக்கொள்ளும் வண்ணம் அவங்களுடைய வியூகத்தை அமைச்சுக்கணும். கையில் கிடைக்கிற எந்த ஒரு பொருளையும் நீங்கள் ஆயுதமாக பயன்படுத்திக்க முடியும். செல்ஃபோனாக இருந்தாலும் கூட, செல்ஃபோன், ஒரு பேனா, இறுக்கி சுற்றிய பத்திரிகை, ஒரு வளையல், ஒரு துப்பட்டா, எல்லாமே வலிமையான ஆயுதங்கள் தான். எதிரி உங்களுக்கு தாக்கும்போது தாக்குறீங்க, கடிக்கிறீங்க, தாக்குறீங்க. இது என்னன்னா உங்களுக்கு நீங்கள் கையில் தாக்குறதை விட ஒரு கருவி கொண்டு தாக்கும் போது உங்களுடைய வலிமை எதிரியை சிலருக்கு செய்யும். இப்போ எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவங்களுடைய கை விரலே போதுமானது ஆயுதமா. இது போன்ற ஆபத்து ஏற்படும் பொழுது இந்த கையை தூக்கி தடுத்து நிறுத்துங்க, அருகில வராமல் இருக்க செய்யறதுக்கு வலிமையான ஒரு எலும்பு இப்படிங்க பக்கவாட்டில் திருப்புங்க, எதிரி வீழ்த்தப்படுவான். அல்லது தாடியை பிடிங்க, காலை தூக்கிடுங்க. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு தற்காப்பு கலைகள் குறித்து தான் பேசுறதா இருக்கும். அதுக்காக நம்ம கூட தற்காப்பு கலை நிபுணரான டாக்டர் கொபுடோ AS கிருஷ்ணமூர்த்தி மாஸ்டர் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். சமீபத்தில் உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் பார்த்துருந்தோம். அது சிறப்பாக இருந்ததா பயணம்? எதுக்கான ஒரு பயணமாக இருந்ததுங்க? இது வந்துங்க நம்ம இதுக்கு இல்லையா கோபுடோ, ரீக்கு கோபுடோ உடைய உலக அளவிய பயிற்சி முகாம். இதில் வந்து அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பா, ஜப்பானு உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த மூத்த பயிற்சியாளர்கள் வந்தாங்க பயிற்சிக்காக. அவங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்தோம். நான், எங்கள் ஜப்பான் மாஸ்டர் அகாமினே, கிம்ன்ற ஒரு அமெரிக்கரு, பால்ன்ற ஒரு யூகேக்காரு, மொத்தம் 6 பேர் வந்து ஒரு 150 பேருக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்தோம். எக்ஸ்பர்ட்ஸ்க்கு? ஆமாம், எக்ஸ்பர்ட்ஸுக்கு. இது இருந்தாக்கா இது வந்து இதில் வந்து உயர் நுணுக்கங்கள் என்ன, வருங்காலத்தில் வந்து இதை எப்படி நம்ம செயலாக்கப்படுத்துவது, அப்புறம் பயிற்சி முறைகள், பயிற்சியில் உள்ள நுணுக்கங்களை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். இந்தியாவிலிருந்து பங்கெடுத்துக்கிட்டது நீங்கள்? ஒரே நபர். ஆசியா, அதாவது ஜப்பானை தவிர்த்து ஆசியா சார்பாக நான் மட்டும் தான் பங்கெடுத்தேன். ஆசியாவில் இருந்தே? ஆமாம். எப்படி இருந்தது? இல்லை, அவங்க வந்து ரொம்ப அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்டெமினா நிறைய இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோமோ அவங்க ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிறாங்க. காரணம் வந்து இதெல்லாம் ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு தான். பட் நம்ம இந்தியா இன்னும் பெரிய நாடு, நம்ம இன்னும் நிறைய முன்னேற வேண்டி இருக்குது. இப்போ உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இவங்க பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மற்றவங்களுக்கு பயிற்சி அளிப்பாங்க. மாஸ்டர், இப்போ சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொல்கத்தாவில் நடந்த சம்பவம், அந்த பெண் மருத்துவருக்கு நடந்தது அப்படின்றது. நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம 90 காலகட்டங்கள்லேருந்து நிறைய குழந்தைங்க உங்களுடைய தற்காப்பு கலைகளை நீங்கள் சொல்லி கொடுத்தது டிவியில எல்லாம் அதெல்லாம் பார்த்து வளர்ந்துருந்தாலும் கூட இன்னுமே அது போய் சேர வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது போய் சேர வேண்டியதாக இருக்குது. முதல்ல அந்த சம்பவம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணுது? அது ரொம்ப தான் மனவேதனை நமக்கு கொடுத்தது. அதாவது வந்து ஒரு 19 வருஷமாக நாங்கள் வந்து டிவியில் இதை பற்றி தான் பேசிக்கிறோம். குறிப்பாக பெண்களுக்கு தற்காப்பு கலை. அது ஏன்னாக்கா ரீசன் ஒரே காரணம், ஆபத்து என்பது எப்பொழுதும் வரலாம், யாருக்கும் வரலாம், எங்கும் வரலாம். அப்படி இருக்க பட்சத்தில் பெண்கள் தான் வந்து தங்களை தாங்களே, யாருடைய உதவியும் இன்றி தங்களை தாங்களே காத்துக்கொள்ளும் வண்ணம் அவங்களுடைய வியூகத்தை அமைச்சுக்கணும். இதுக்கு தற்காப்பு கலையும் இருக்குது, தற்காப்பு கலை அல்லாமல் முன்னெச்சரிக்கை நடக்கும் இருக்குது. என் பேர் தனலட்சுமி. நான் வந்து 3rd இயர் BA ஹிஸ்ட்ரி படிக்கிறேன். நான் இங்கே வந்து ஒரு 3 months ஆகுது இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆரம்பிச்சு. நம்ம எப்பவுமே தனியாக வெளியெல்லாம் போக மாட்டோம்ல. நான் இப்போ தனியாக வெளியே போகும்போது நான் பயப்பட மாட்டேன். எனக்கு ஒரு தைரியம், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆபத்து வரும்பொழுது கையில் கிடைக்கிற எந்த ஒரு பொருளையும் நீங்கள் ஆயுதமாக பயன்படுத்திக்க முடியும். செல்ஃபோனாக இருந்தாலும் கூட, செல்ஃபோன், ஒரு பேனா, இறுக்கி சுற்றிய பத்திரிகை, ஒரு வளையல், ஒரு துப்பட்டா,
பேனா, குச்சி எல்லாமே வலிமையான ஆயுதங்கள் தான். என்னன்னா அது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அவங்க கொஞ்சமாச்சும் அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருக்கும் போது தான் அவங்களுக்கு அவங்க நம்பிக்கை இருக்கும். இது போன்ற ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படும்போது அவங்க பயப்படாமல் இருக்க முடியும். முதல்ல இதுக்கு பயம் இல்லாமல் தான் முதல்ல அவங்க தவிர்க்க முடியும். அந்த பயம்தான் அவங்கள வந்து அது உள்ள வந்து அவங்கள மாட்டிக்க வச்சுக்குது. அதே போல் வந்து இவங்க வெளியே போகிறாங்கனாக்கா இப்போ எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் இருந்தாலும் சரி அவங்களுடைய கை விரலே போதுமானது ஆயுதமாக. நம்ம இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, தனியாக போகிறீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ஏதோ ஒரு அங்கே இருட்டாகுது, நம்ம அந்த பாதையை நம்ம கடந்து போகணும்னு நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் ஒரு துப்பட்டா போதும். துப்பட்டாவையும் ஆயுதமாக பயன்படுத்தலாம். ஆமாம். அதில் நீங்கள் சிறு சிறு கற்கள் இல்லை சில்லறை காசுகள் இல்லை கீ செயின் உள்ளே வச்சு நீங்கள் முடிச்சு போட்டிங்கனாக்கா அதை விட மிக வலிமையான ஆயுதம் கிடையாது. ஒரு செல்ஃபோனு அதுக்கு எங்கே தாக்குறது, ஒரு பேனா, இதுதான் முக்கியம். இதுக்கு என்னன்னா உங்களுக்கு அடிப்படை விஷயம் வந்துட்டு பயம் இல்லாமல் நீங்கள் அங்கே இருக்கணும் அந்த பொசிஷனில். அப்போ தான் வந்து நீங்கள் என்ன அவனுடைய தாக்குதல் எப்படி வருதோ அதை நீங்கள் முறியடிக்க முடியும். அந்த பயம் போகணுன்னாக்கா உங்களை பற்றி உங்கள் மேலே நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை எப்போ வரும், நீங்கள் ஏதாவது ஒரு பயிற்சி பெற்றதாக தான். என் பேர் பூர்ணாஷ்டி. நான் இப்போ 6th படிக்கிறேன் ஓலி இன்ஸ்டியூட் ஸ்கூலில். நான் வந்துட்டு 4th கராத்தே கற்றுக்குறேன். எனக்கு இதனால நல்லா இது பண்ண தெரியும். வீட்டில் வந்துட்டு நீ வந்துட்டு போகாத அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் தான் வந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த வயசுலேருந்து குழந்தைங்க வந்து இந்த தற்காப்பு கலைகளை பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கலாம்? அதாங்க, அதாவது எனக்கு தெரிஞ்சு 3 வயது சிறந்த வயது. 3லிருந்து? ஆமாம். காரணம் வந்து உங்களுக்கு ஒரு பழமொழி உங்களுக்கு நினைக்கிறேன், 5 வளையாது 50 வளையாது. என்னன்னாக்கா 5 வயதுக்குள்ளே நீங்கள் இந்த உடற்பயிற்சிகள் நல்ல சிந்தனைகள் பயத்தை போக்குறதுக்கான விஷயங்கள் நீங்கள் உள்ளே புகுத்தினாதான் அது உங்களுக்கு வருங்காலத்தில் அது நல்லா வளர்ச்சி அடையும். ஸோ 5 வயதுக்குள்ளவே பயிற்சி ஆரம்பிச்சிடணும். அது வந்து அந்த பயிற்சி வந்து மனதைரியம், மன வலிமை, நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல சிந்தனை இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். நம்ம இப்போ பார்த்துடலாமா மாஸ்டர் எப்படி பெண்கள் தற்காப்பு கலை பயன்படுத்தி? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது இது பேர் வந்து நன்சக்குன்னு பேர். நம்ம கோப்ரோவில் 8 வகையான தற்காப்பு ஆயுதங்கள் இது ஒரு கருவி. இது வந்து பெண்களுக்கு ரொம்பவும் பயன் தரக்கூடிய ஒரு ஆயுதம். இது நீங்கள் முறையாக பயிற்சி பெற்றால் போதும். இதுக்கு மாற்றாக நீங்கள் ஒரு இது பண்ணலாம், துப்பட்டாவோ ஒரு கயிறோ எதுவுமே நீங்கள் இதுக்கு மாற்றாக பயன்படுத்தி கொள்ள முடியும். பெல்ட்டு, ஹேண்ட்பேக்குடைய அந்த ஹேண்டிலு எதுவும் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஒரு ஆள் மேலே குத்தும்போது நம்மளை நீங்கள் தடுக்கிறீங்க, அடுத்த முடக்கிறீங்க, தாக்கலாம். இது போல் புத்தி பழகுது. அதே போல் மேலே தாக்கும்போது தடுக்கிறீங்க தாக்க முடியும். தாக்கக்கூடிய பகுதி வந்து வர்ம பகுதி. ஸோ எதிரியை வந்து உடனடியாக நிலை கொலையுவான். குத்த வரும்போது நீங்கள் எதிரி உங்களை குத்த வரும்போது பின்னோக்கி வந்து நீ கையில் தாக்கும்போது கத்தி விடுபடும். அடுத்து தாக்கலாம் கால்லையும் கையில், அவன் வந்து தப்பிச்சு போக முடியாது. சரி, இப்போ இதுக்கு மாற்றா நன்சொக்கு இல்லை, நான் இது மாற்ற வந்து துப்பட்டா. இப்போ பார்த்தீங்க துப்பட்டா இல்லையா, இது ஒரு துணி இல்லையா, பெண்கள் வந்து இப்படி போட்டுப்பாங்க. இதை வந்து அந்த கருவிக்கு மாற்றம் அவங்க யூஸ் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், என்ன சார் அது வந்து ஒரு ஆயுதம், வலிமையான அடிச்சு அடிவிடும், இதில் எப்படி அடிவிடும்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா. இதுதான் தற்காப்பு கலையின் நுணுக்கன்றது. இப்போ இந்த இது இப்படி பிரிங்கதை இதுக்குள்ளர வந்து உங்ககிட்ட இருக்கிற சில்லறை காசுகள் அல்லது ஒரு கீ செயின் நல்லா அல்லது கல். இப்போ ரோட்டில் போகிறீங்க, அங்கே ஏதோ நமக்கு ஆபத்து வரப்போது நீங்கள் உணரும் போது ஒரு கல் கீழே கல்லுங்க, இந்த மாதிரி ஒரு கல்லை எடுத்துங்க, உள்ளே வச்சுங்க, சென்ட்ரா உள்ளே வச்சுட்டு நல்லா அப்படி சுற்றிக்கிட்டு கல் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு முடிச்சு. இப்போ பாருங்கள், நான் செஞ்ச அதே புத்தி இதில் செய்ய முடியும். இது தாக்கும்போது மேலே தடுங்க, அதே போல் தாக்கும்போது பக்கவாட்டில் தடுத்து நீங்கள் வெளியே போகிறீங்க வச்சுங்க. ஒரு எதிரியோ இல்லையா சமூக விரோதியோ உங்களுடைய செயினை பறிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப எளிது சரியா. பாருங்கள், பறிக்க வரும்போது தடுங்க, அடுத்து கையை திருப்பி
2 விரல் கண் பகுதி செலுத்தணும். அப்போ அவனுடைய செயல் முற்றிலும் முழுக்க பட்டுவிடும். செயினை பறிக்காங்க, தடுக்கணும். இப்போ என்னது, நீகான்னு குத்து, கண்ணில் குத்தணும். சரியா? இந்த குத்தும்போது வந்து நீங்கள் பாவம்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தேவை, உங்களோட உயிர் முக்கியம், உங்களுடைய உடமை முக்கியம். தற்காப்பிற்காக இதை நீங்கள் செய்கிறீங்க. அதே சமயம் யாரும் வீட்டில் எல்லாம் இதை செஞ்சு பார்க்காதீங்க. ஆபத்து வரும்போது தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும். சரியா? ஓகே. இப்போ அவங்க செயினை பாருங்க பார்ப்போம். முயற்சி பண்ணுங்கள், தருங்க முதல்ல. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவங்க செயினை பாருங்க. ஓகே, சரி. அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம பறிக்க வரும்போது கண்ணுக்கு பதில் முடியை பிடிச்சி இழுக்கலாம். ஓகே, சரி. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், தலையில் வச்சுக்க முடியல, என்ன பண்ணுறதுனாக்கா அது ஒன்றும் இல்லை, எளிது. சரி, பிடிக்கவா, தடுங்க, கையை இழுங்க. அதாவது புத்திக்கு புத்தி மாற்று உண்டு. நம்ம தான் அதை கற்று தேர்ந்து பயிற்சி பட்டுக்கணும். சரி, பாருங்க, தடுங்க. ஆமாம், சரி. உங்களுக்கு அவ்வளோ வேகம் இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குனாக்கா அவனுடைய தாக்கலாம், அவனுடைய மர்ம உறுப்பில் செயினை பறிக்க வரும்போது தடுங்க, கை அங்கே இருக்கட்டும், தாக்குங்க மர்ம உறுப்பில். அதாவது உங்களுக்கு உங்கள் உயிருக்கோ உடைமைக்கோ ஆபத்து ஏற்படும் போது இது போன்ற செயல் நீங்கள் செய்யலாம். நமக்கு தற்காப்பு அவசியம். இது பேர் டேக்கோ. கோப்ரோவில் இது ஒரு தற்காப்பு கலை கருவி. இந்த டேக்கோ இருந்தானாக்கா குதிரைக்கு பூட்டப்படும் லாடம், அதுதான் மருவி டேக்கோவாக வந்துக்குது. இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு பெண்கள் வந்து இது போல் ஒரு சிறிய அளவான டேக்கோவை வச்சுக்கலாம் கைப்பையில். இது இல்லாத பட்சத்தில் அவங்க அணிகிற வளையலே போதுமானது. மாற்று, இதுக்கு மாற்று வளையல். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள், எதிரி உங்களுக்கு தாக்கும்போது தாக்குறீங்க, கடுக்கிறீங்க, தாக்குறீங்க. இது என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் கையில் தாக்குறதை விட ஒரு கருவி கூட தாக்கும்போது உங்களுடைய வலிமை ஒருமுகப்படுத்தப்பட்டு எதிரியை சிலருக்கு செய்யும். இது மாற்று வந்து பாருங்கள், ஒரு வளையல் தான். இது போன்ற ஒரு வலிமையான ஒரு வளையல். இது உங்களுக்கு போதுமானது. எப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஆலோசனை நீங்கள் எளிதாக தாக்க முடியும், நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். இது மேலே தாக்கும் போதோ அல்லது வயிற்றில் குத்தும் போதோ நீங்கள் தாக்கலாம். கைப்பகுதியில் கை, அதே போல் தாக்கும்போது தடுங்க, தாக்கலாம் வர்மஸ்தானத்தில், அடுத்து தாக்கலாம் நெஞ்சு பகுதியில். ஆக இது வந்து ஒரு வலிமையான ஆனால் நீங்கள் வந்து இதை எப்படி பயன்படுத்த வேணும்னு நீங்கள் தான் அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மூல காரணம் டேக்கோவை நீங்கள் முறையாக பயிற்சி பெற்றால் தான் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இது ஒரு கருவி, காமான் கருவி. அந்த 8 வகையான கோபுராவில் இது ஒரு கருவி. இப்போது எதிரி வந்து உங்களுக்கு தாக்கும் பொழுது மேலே தடுங்க, தாக்கலாம், காலை இழுத்து நம்ம வீழ்த்த முடியும். அல்லது எதிரி தாக்கும் பொழுது கத்தி கொண்டு தடுங்க, தாக்கலாம், பொட்டு வருமத்தில் கழுத்து கொண்டு தாக்க முடியும். இதுக்கு மாற்று நீங்கள் தினமும் பயன்படுத்தும் ஒரு கொடை போதும். ஆனால் அந்த கொடைக்கு வந்து வளைந்த கைப்பிடிக்கணும். வளைந்த கைப்பிடி உள்ள கொடை தான் இதுக்கு மாற்று. சரி, ஒரு வேளை உங்களுக்கு இந்த வளையல் இல்லை, கொடை இல்லை, பேனா இல்லை, துப்பட்டா இல்லை, எதுவுமே இல்லை, என்ன நீங்கள் உங்களால் செய்யணும்னா உங்களுடைய கை விரலே போதுமானது. நீங்கள் சொன்னீங்க அந்த டாக்டர் ஆன ஒரு கொடுமை. இந்த ஆபத்துன்றது ஒரு 2 அடி தள்ளியும் ஒரு ஆபத்து. இந்த கத்தி குத்துறது, தாக்குறது, அதான் கொஞ்சம் சிலதை வந்து கிட்ட வந்து துன்புறுத்துவாங்க. நம்ம கிட்ட வரும்போது உங்கள் கழுத்தை பிடிக்கும்போது, உதாரணத்துக்கு இப்போ அவன் வந்து உங்களை கொல்லும் இல்லையா, அந்த தான் அவன் நோக்கத்தில் கழுத்தை பிடிக்கிறான். அப்போ உங்களுடைய கை விரல் போதும், நீங்கள் தாக்கலாம். அவன் கண்ணில் அவனுடைய செயல் நின்று போயிடும். அல்லது பிடிங்க, இந்த விரல் போதும், ஆள்கட்டு விரல் கிழந்து தாக்கலாம், வர்மஸ்தானத்தில் இதுவும் முடக்கும். சரி, உங்களுக்கு இவ்வளோ வேகம் உங்களுக்கு இல்லைனாக்கா மிக எளிது. உங்களுடைய கட்டவிரலை கொண்டு வாயை செலுத்தி வாயை கிழிக்கலாம். எப்பவுமே ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு இந்த வாய், கண், காது இதெல்லாம் ரொம்பவும் பெருமையான பகுதி. அங்கே நீங்கள் தாக்கும் பொழுது
அவனால் அது வலி தாங்க முடியாது. அவன் பலசாலியோ முழணும், நீங்கள் அவன் வாய்க்குள்ளே விரலை விட்டு கிடிக்கும் பொழுது அவன் செயல் முற்றிலும் முடக்கப்பட்டுவிடும். கண்ணை குத்தலாம். காரணம், உங்கள் உயிருக்கோ உயிரினமான உடைமைக்கோ ஆபத்து ஏற்படும் போது இது போன்ற செயல் நீங்கள் செய்யலாம். இது சட்டம் அனுமதிக்கு. இப்போ பாருங்கள், ஒரு அறைக்குள்ளே நீங்கள் படுத்திருக்கும் போது ஒரு எதிரி உங்கள் மேலே வந்து விழலாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே செயல் தான் அது. இது போன்று நீங்கள் கிட்ட வரும்போது எதிரி முடிய பிடிங்க, இப்படிங்க திருப்பும் பொழுது என்ன ஆகுனாக்கா, அந்த பின்பக்க அந்த தண்டு வடம் முறியும், எதிரி தூக்கி எறியும். மிக எளிது. கிட்ட வரும்போது நீங்கள் முதல் செயல் இங்கே கையை வைங்க, பக்கவாட்டு முடிய பிடிங்க, திருப்புங்க பக்கவாட்டில். எதிரி மேலே விழும்போது அவன் எகிரி தாவி விழுவான். காரணம், முதுகு தண்டு வடம் முறிக்கிறதுனால அவனால் வலி தாங்க முடியாது. அதே போல் பின்பக்கமாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் பொழுது உண்மையில் நீங்கள் தாக்கலாம் மர்ம உறுப்பில், அல்லது தாக்கலாம் கலடை காலத்தில், அல்லது இறுக்கி பிடிங்க. நீங்கள் பின்பக்கமாக செல்லுங்க, தாக்கலாம், எதிரி வீழ்த்தப்படுவோம். அதை பண்ணி காட்டுங்க. நீங்கள் இறுக்கி பிடிக்கும் பொழுது பக்கவாட்டு இடுப்பு நடத்துவங்க, தாக்கலாம், தள்ள. அதே போல் எதிரி இப்படி வாங்க பிடிக்கும் பொழுது நல்லா இறுக்கி நல்லா இறுக்கி பிடிங்க. இப்போ நீங்கள் அவன் காலை நீங்கள் முறிக்க முடியும். காலை அகற்றி கொள்ளுங்கள், குனிஞ்சி அவன் கால் இழுக்க கீழே விழுவான், காலை முறிக்கலாம். பாருங்கள், ஆணோ பெண்ணோ இன்றைக்கு எல்லார் கையிலும் செல்ஃபோன் இருக்குது, கைபேசி. இதே ஒரு ஆயுதம் தான். உதாரணத்துக்கு திலக வர்மம், சருதிய வர்மம், பொட்டு வர்மம், இன்னும் பல இருக்குது. நீங்கள் தாக்கக்கூடிய பகுதி மிக முக்கியம். இப்போ வந்து இது ஒரு வர்ம பகுதி. இது உங்களை தாக்கும்போது கத்தியாலேயோ அல்லது இங்கே பிடிக்கும் போதோ, இல்லை உங்கள் கழுத்தை பிடிக்கும் போதோ, அல்லது மேலே தாக்கும் போதோ தடுங்க, இடுங்க. நீங்கள் தாக்கலாம் அவனுடைய வர்ம பகுதியில், அல்லது தாக்கலாம் இந்த பகுதியில், அல்லது நீங்கள் மாற்றி பிடிங்க, தாக்கலாம் அவனுடைய பக்கவாட்டு கழுத்து பகுதியில். இங்கே தாக்கும் பொழுது அவன் இரத்த ஓட்டம் தடைபடும், அவன் நிலைகுலைவான். அதே போல் இந்த முழங்கை முட்டிக்கும் இந்த முட்டிக்கும் நடுப்பகுதி ஒரு வர்மம், அங்கே தாக்கும்போது அவனுடைய செயல் இழக்கும். ஆக இது வந்து நீங்கள், அதாவது நீங்கள் அவனை விரலை கொண்டோ உங்களுடைய முஷ்டி கொண்டு தாக்குவதை விட இது போன்று ஒரு பொருள் தாக்கும் பொழுது பலம் கூடும், எதிரியை நீங்கள் எளிதாக முடக்க முடியும். இதுக்கு முக்கிய காரணம், நீங்கள் பயலாமல் இருக்கணும். அந்த மன வலிமை வேணும். அந்த மன வலிமை தான் எதிரியை வீழ்த்தும். அந்த மன வலிமை நீங்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நீங்கள் பயிற்சி பெற்றுக்கணும். அப்போ தான் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த மாதிரியான பயிற்சி எல்லாம் மாஸ்டர், இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் வந்து எதிராளி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த குற்றம் செஞ்சவர் வந்து பாக்ஸிங் பயிற்சி எல்லாம் எடுத்திருந்த ஒரு வலிமையான நபரா இருந்தாங்க. அதாவதுங்க, வலிமைன்றது என்னன்னாக்கா, அவங்களுக்கு ஒரு சதை கொஞ்சம் பெருத்து இருக்கும், இல்லை சதை வலிமை இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி. இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு எது தாக்கும் பொழுது தடுக்கிறோம், இது போட்டு பிடிப்படும் பொழுது அந்த மூட்டு விலகும். இது வந்து அவன் பலசாலியோ இல்லை பாக்ஸரோ இல்லை வந்து பாடி பில்டரோ அது இங்கே இல்லை. இது வந்து அந்த முட்டி தான் நம்ம வந்து உடைக்கிறோம். எவ்வளோ வலிமையானவராக இருந்தாலும் அது இல்லை. அது வலிமைன்றது அந்த சதை பகுதி தானே வலிமை, மூட்டு ஜாயிண்ட்லாம் வந்து இல்லை. அதே போல் என்னதான் சரி அவர் இருக்கட்டும் வலிமையாக, கண்ணில் குத்தும் பொழுது பாதிக்கப்படுவான், பக்கவாட்டில் தாக்கும்போது பாதிக்கப்படுவான். கை கோக்க உங்களுக்கு செல்ஃபோன் இல்லைனா கூட கையை நீங்கள் இப்படி மடக்குங்க, அரை மடிப்பு. தாக்கும்போது பக்கவாட்டில் எப்படிப்பட்ட பலசும் சரி கண்டிப்பாக விழுந்து விடுவோம். இது வந்து தோற்றம் தான் தவிர அந்த வலிமைன்றது, பட் எல்லாருக்குமே வந்து அந்த வர்ம பகுதியும் பலவீனம் பகுதியும் இருக்க தான் செய்யுது. நம்ம தான் அதை எப்படி தாக்கணும்னு நீ கற்றுக்கணும். பாருங்கள், உதாரணத்துக்கு எதிரி இது போல் இறுக்கி பிடிக்கும் பொழுது அவன் பலசாலியோ வலிமை உள்ளவனோ முழணும், இது புத்தி நல்லா இறுக்கி பிடிங்க. இங்கே பாருங்கள், என்னன்னா இது புத்தி. என்னதான் இறுக்கி பிடிச்சாலும் அவன் வலிமையை கொண்டு பிடித்தாலும் இந்த பகுதியை வந்து நீங்கள் அதை நோக்கி இழுக்கும் பொழுது எப்படிப்பட்ட வலிமைசாலியும் அதை பிடிக்க முடியாது. இதுதான் தற்காப்பு கலை நுணுக்கங்கள். அதே போல் பிடிக்கும் பொழுது உங்கள் முட்டி நீங்கள் மடக்கும் பொழுது
பாருங்க. இது வந்து இதுதான் தற்காப்பு கலையுடைய ரகசியம், வெற்றி. அவன் பலசாலியோ முரடனோ யாராலும் சரி, இந்த மூட்டு பகுதியில் வந்து அவனால் எதுவும் செய்ய முடியாது. ஒரு உதாரணத்துக்கு கைப்பிடிங்க, இப்படி பிடிக்கும் பொழுது எதிரி ஏதாவது ஒரு விரலை நீங்கள் மடக்குங்க, அவன் எப்படியாப்பட்ட பலசாலும் சரி, இந்த நீங்கள் விரலை நீங்கள் மடக்கு அழுத்தும் போது அவன் கீழே விழுவான். இது போன்ற ஆபத்து ஏற்படும் பொழுது இங்கே கையை தூக்கி தடுத்து நிறுத்துங்க, அருகில் வராமல் இருக்க செய்யறதுக்கு. ஆனால் இது வந்து உங்களுக்கு வலிமையான ஒரு எலும்பு. இப்படி இங்கே பக்கவாட்டில் திருப்புங்க, எதிரி வீழ்த்தப்படுவான். அல்லது வாங்க, எதிரி இது போன்று வரும்போது தாடியை பிடிங்க, இங்கே கையை பிடிங்க, காலை தூக்கி எறிங்க. ஸோ இது போல் சிறு சிறு விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் அதை செயல்படுத்த முடியும். மாஸ்டர், இப்போது நிறைய டெமோ அப்படின்றதெல்லாம் காமிச்சிங்க, நிஜமாகவே ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது, எப்படி திரும்ப அட்டாக் பண்ணணும் அப்படின்றது. இப்போ இதெல்லாம் தாண்டி பேசிக்காக நிறைய சந்தேகங்கள் இருக்குது மாஸ்டர். என்னென்னா, இப்போ ஒரு தற்காப்பு கலை கற்றுக்க போகிறாங்க, ஒரு பொண்ணோ பையனோ யாராக இருந்தாலும், அதே மாதிரி ஜிம்முக்கு போகிறாங்க. இங்கேயே வந்து இவங்களுக்கு அப்யூஸ் நடக்குது அப்படிங்கும்போது அதை எப்படி பார்த்து தேர்வு? அதாவதுங்க, எல்லா துறையிலும் உள்ளது போல் போலிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த துறைகளையும், எல்லா துறையிலையும். ஆமாம். இப்போ முறையான பயிற்சி பெற்ற ஒரு ஆசிரியர் மட்டுமே இந்த ஒழுக்கம் இருக்கும். அரைகுறையாக பயிற்சி பெற்றவர்களுக்கு அந்த ஒழுக்கமோ அல்லது எப்படி பழகணுன்றது தெரியாது. அவங்களுடைய எண்ணங்களும் வந்து சரியாக இருக்காது. அப்போது இவங்களா போய் அங்கே மாட்டும் பொழுது அங்கே பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு என்னென்ன ஒரே தீர்வு, அந்த ஆசிரியர் முறையாக பயிற்சி பெற்றவரா, தகுதி உள்ளவரா, அவருடைய ஆசிரியர் யார், இவர் எவ்வளோ காலம் பயிற்சி பெற்றிருக்கிறாரு என்றது எங்கள் அந்த பெற்றோரோ இல்லாத அந்த மாணவி தான் சீராய்ஞ்சு பார்த்து சேரணும். எங்க போறோமோ. ஆமாம், ஏன்னா இப்போ வந்து கராத்தேனாக்கா அது ஜப்பானிய கலை. இவர் முறையாக ஜப்பானில் பயிற்சி பெற்றுக்கிறாரா? இப்போ பார்த்தா ஜப்பானில் பல பேர் இருக்காங்க போலிகள். அது நீங்கள் ஆராயணும். அந்த மாஸ்டர் ஜப்பானில் அங்கீகரிக்கப்பட்டவரா, அவருடைய இவர் பயிற்சி பெற்றுக்கிறாரா, அது முறையான பயிற்சியா? அந்த முறையான பயிற்சி பெறும்பொழுது தான் அந்த நன்னடத்தை, ஒழுக்கம் இதெல்லாம் இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அந்த கிளாஸ் இருக்குது, நான் அவ்வளோ தூரம் நான் போக முடியாதுன்னு போனாக்கா தான் பாதிப்பாங்க. இப்போ நான் கேட்பேன் பல பேரை, ஏன் கிளாஸ் இருக்கே வரல கேட்டுக்கு. இல்லை சார், கிளாஸ் ரொம்ப தூரமாக இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்துல கிளாஸ் இருக்குது நாங்கள் பார்க்குறாங்க. இந்த பக்கத்தில் இருக்கிறது தான் அவங்களுக்கு தோணும் தவிர அந்த பயிற்சியாளர் முறையான பயிற்சி பெற்றவரா இல்லை. முறை என்பது சங்கத்து மூலமாக பேருக்கு அங்கீகாரம் கிடையாது. இந்த சங்கம் என்பது 4 பேர் கூடி அவங்களே ஒரு அமைச்சிக்கிறது. ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் அது அது வந்து இன்னைக்கு எல்லாருமே அதை ஒரு 4 பேர் கூடி சங்கன்ற பேரில் வழங்குறாங்க. அது கிடையாது. நீங்கள் பயிற்சி பெற்ற அந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர் உங்களுக்கு வழங்கிக்கணும். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி மாஸ்டர். இப்போது நீங்கள் சன் டிவியில், கலைஞர் டிவியில் 90s கிட்ஸாக இருக்கும்போது நாங்கள் நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி பார்த்துருக்கோம். அப்போது உங்ககிட்ட யாராவது ஒருத்தங்க டிவியில் கற்றுக்கிட்டு இல்லை டிவி வழியாக பார்த்து இதெல்லாம் பயன்படுத்தின மாஸ்டர், நிஜமாகவே எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்பட்டதாக இருந்தது, பயனுள்ளதாக இருந்தது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா மாஸ்டர்? ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஒரு பழைய அமைச்சரை கைது பண்ணி வச்சாங்க சேலம் சிறையில். சரி. அப்போ ஒரு கூலிப்படை உள்ள போது அவரை கொல்லும் நோக்கத்திலே அப்போ அவர் வந்து ஒரு புத்தியை பயன்படுத்தி அவங்கள வீழ்த்திட்டு தப்பிச்சு வெளியே ஓடி வந்தார். இதை நான் ஜூவியில் படித்தேன். ஜூனியர் மீடியனில் அவரே கொடுத்த பேட்டி இது. அப்போ அவெல்லாம் கேட்டாங்க அவரை, நீங்கள் எப்படிங்க? இல்லை நான் சன் டிவியை பார்த்தேன், இந்த புத்தி எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது, அதை நான் செஞ்சு வந்தேன். இது போல் பல விஷயங்கள் இருக்குது. நிறைய பெண்களும் அந்த நிறைய பேர் சூழ்நிலைகள். ஆமாம் 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 நிறைய பெண்கள் பாருங்க. இதே வந்து இந்த ஜூவி நான் படிக்கும்போது எனக்கு இருந்த பெரிய ஒரு மகிழ்ச்சி.
சரி நம்ம புத்தி எங்கேயோ ஒரு உயிரியை உயிரை காப்பாற்றிக்குது. அதுவும் ஒரு கடினமான சூழ்நிலையில். ஆமா. ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர். ஏன்னா இன்னைக்கு தேதியில் ஏன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. அதே போல் நான் பல வருஷம் முன்னே இதுக்கு போயிருந்தேன், சிங்கப்பூருக்கு ஒரு இதுக்கு போயிருந்தேன், பிளாஸாக்கு. அங்கே அந்த பெண்கள் வந்து இரவில் வேலை பார்க்குறாங்க, பகலில் மார்னிங் சீக்கிரமாக போயிட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எனக்கு அவங்க அந்த மால்லேயே எனக்கு அவங்க அந்த எல்லா புத்தியும் அவங்க செஞ்சு காமிச்சாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த ரீச்சாக இருக்குது, மக்களுக்கும் பயன் அளிச்சு இருக்குது நான் நம்புகிறேன். புரியுது. ஏன்னா இவ்வளோ வருஷம் உழைப்பு அப்படின்றது, ஏன்னா இன்றைக்கும் சூழ்நிலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள்லாம் கவலைப்படுறாங்க, பயப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான நிறைய கலைகளை கற்றுக்கிறத போலவே இந்த தற்காப்பு கலைகளை கற்றுக்கும் போது நிச்சயமாக சுதந்திரமாக பெண்கள் செயல்பட முடியுன்றது புரியுது. அது முக்கியம். ஆனால் அதோட முக்கியம் அவங்க தேர்வு செய்யக்கூடிய அந்த தற்காப்பு பள்ளி அந்த ஆசிரியர், அது ரொம்ப கவனமே. ரொம்ப நன்றி. வணக்கம். Spy. In short, he is a goat of sats.